வங்கி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து அக்டோபர் மாதத்துடைய ஆர்பிஐ சர்க்குலரும் செபி சம்மந்தமான நியூஸும் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு எதை பற்றினா செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும் நமக்கு. செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்னு என்ன கேட்டால் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு செக்கை கிளியரிங் போடுறாங்கன்னா ஆஃப்லைனில் கிளியரிங் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அந்த செக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து இமேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த செக்கை கிளியர் பண்ணுறது. அப்போ இது என்ன கேட்டால் இமேஜ்டு பேஸ்ட். இது மீனிங் என்ன கேட்டிங்கன்னா இமேஜ்டு பேஸ்ட் கிளியரிங் சிஸ்டம் இதுக்கு மீனிங். இந்த செக் ட்ரங்கேஷன் சிஸ்டங்கிறது 2010 கொண்டு வர்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு சின்ன இது கொண்டு வர்றாங்க. அதை தான் கொடுக்குறோம். ஆர்பிஐ அனௌன்ஸ்ட் எ ஸ்பெஷல் கிளியரிங் செஷன் செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் ஆன் 3 அக்டோபர் 2025. வாட் இஸ் த டைமிங் த ப்ரெசன்டேஷன் செஷன் அப்படிங்காங்க. அந்த செக்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை மணிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. 11 to 3 என்ன. இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்னு என்ன கேட்டிங்கன்னா டிஜிட்டலாக செக்கை கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குறதா இது. அதில் பாருங்கள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அக்டோபர் 4 என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூஸ் கிளியரிங். ஏன்னா அந்த சிடிஎஸ்ங்கிறது வந்து கண்டினியூஸாக கிளியர் பண்ணி கொடுங்கங்காங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் கிளியரிங். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் டைம்னா இந்த பேங்க் ஓப்பனில் இருக்கும்போது எத்தனை மணிக்குள்ள அந்த செக்கை கொடுத்துருக்கணும்னா 11 to 3 கொடுத்துருக்கணும். ரிட்டர்ன் செஷன் அந்த செக்கு பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுருங்களேன், அது 5 to 8 தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் வந்து அந்த செக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வந்து அந்த யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னா 99. பேங்க் மஸ்ட் பி யூஸ் கிளியரிங் டைப் வந்து 99. அதில் செஷன், அதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு செஷன் என்ன கேட்டிங்கன்னா 21, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு செஷன் என்ன கேட்டிங்கன்னா 22. இது முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் கிளியரிங். ஏன்னா டக்குன்னு அன்றைக்கே அந்த டெய்லியே சேம் டெய்லியே செட்டில்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா அதான் கொடுக்குறாங்க. செக் ஸ்கேன் இமிடியேட்லி. முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய செக் வந்த பிறகு சேர்ந்த பிறகு தான் கலெக்ஷன் போடுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ வந்து செக்கு கொடுத்த உடனே உங்களை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா எண்ட் ஆஃப் த டேயில் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். கையில் எண்ட் ஆஃப் த டேயில் ஸ்கேன் பண்ணாமல் உடனே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இது என்ன கேட்டால் வித்தின் 1 hour செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இந்த செக் ட்ரான்சாக்ஷன் இதனுடைய முக்கியமான ஃபோக்கஸ் என்னன்னா ஃபாஸ்டர் கிரெடிட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் ஆர்பிஐ ஹஸ் கன்சாலிடேட் செக் ப்ராசஸிங் லொக்கேஷன் ஹவு மெனி கிளியரிங் கிரிட்னா என்னங்கன்னா ஒரு கப் மாதிரி. அதாவது இந்த கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை இடத்துல இருக்காங்க. மொத்தம் 4 இருந்துச்சு. இப்போ எத்தனை 3 இடம் தான். இப்போ நீங்கள் எங்கே செக்கு போட்டாலும் கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை இடம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி 3 இடம் தான். இது என்ன கேட்டிங்கன்னா அந்த செக்கு நமக்கு கலெக்ஷன் போடுறோம் பார்த்தீங்களா, அதை ப்ராசஸிங் பண்ணுறதும் அண்டு கிளியர் பண்ணுறதும் கிளியரிங் பண்ணுறது தான். இதுக்காண்டி எத்தனை சென்டர் இருக்குங்கன்னா 3 தான். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எஃபிஐ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் த கவர்மெண்ட் செக்யூரிட்டி. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டினா நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். ஆக்சுவலாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்கன்னா T-bill சொல்லுவாங்க. ட்ரெஸரி பில். ட்ரெஸரி பில்னா என்ன கேட்டிங்கன்னா 91 நாள், 182 நாள், 360 நாள். இது வந்து ஷார்ட் டேர்ம் பில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிங்கிறதுல பார்க்கும்போது. அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் வேறு என்ன இருக்குன்னா லாங் டேர்ம் பில்லுன்னு இருக்குது. லாங் டேர்ம் பில்லுங்கிறது என்னென்னா நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா மோர் தென் 1 year. அது வந்து டேட்டட் செக்யூரிட்டி அப்படிம்பாங்க. இப்போ 91 daysக்கு கம்மியாக இருக்க பில்லு என்ன கேட்டிங்கன்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்லு அப்படிம்பாங்க. இது நல்லா படித்து வச்சுக்கிடுங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் பில். அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை இருக்கும்போது ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியடில் திரும்ப கொடுக்கும்போது அது கவர்மெண்ட் செக்யூரிட்டி. இதில் வந்து ஃபாரினில் உள்ள ஒரு தனிநபர், ஒரு இண்டிவிஜுவல் வந்து நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் எவ்வளோ லிமிட் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதான் கொஸ்டின். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃபார் த 25/6 வந்து அப்பர் ஆர்பிஐ சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன 6%. அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்னென்னு பார்த்துருங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பில் வந்து டேட்டட் செக்யூரிட்டிம்பாங்க. ஷார்ட் டேர்ம் பில்லுங்கிறது T-bill ட்ரெஸரி பில். 91, 182, 320 மெச்சூரிட்டி ஆகும். அதுக்கும் கீழே 91 கீழே இருக்கிறது வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் அப்படிம்பாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் பில் இதான் ஷார்ட் டேர்ம் பில். ஷார்ட் டேர்ம் பில்னா எதை சொல்லலாம், ட்ரெஸரி பில்லையும் சொல்லலாம், கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்லையும் சொல்லலாம், லாங் டேர்ம் பில். இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து 2யுமே இஷ்யூ பண்ணலாம்.
ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி லாங் டேர்ம் மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும். அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டினா ஒன்றும் தெரிஞ்சவங்களுக்கு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு பாண்டு பேப்பர், அதில் ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. ஷார்ட் டேர்ம்ங்கிறது ட்ரெஸரி பில்லு, லாங் டேர்ம்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா டேட்டட் செக்யூரிட்டி. அதுக்கு கீழேயும் இருக்கக்கூடியதுன்னு பார்க்குறோம். இதில் இப்போ எஃப்இஏ இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்க்கணும், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபாரினில் உள்ள ஒரு கம்பெனிக்காரன் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. போர்ட்ஃபோலியோங்கிறது அங்கே ஒரு இண்டிவிஜுவல். அப்போ இதனுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் லிமிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டி லிமிட் தான் 6% வரைக்கும் வாங்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்ன கேட்டிங்கன்னா 2%. ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டினா அவங்க வந்து என்னது லெஸ் தென் 1 இயர் தான் இஷ்யூ பண்ணணும். கார்பரேட் பாண்டுனா 15% வரைக்கும் இஷ்யூ பண்ணலாம். இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி 6%, ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி 2%, கார்பரேட் பாண்ட் என்னது 15%. யார்? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, ஆஸ் பர் RBI ITBS 24-25 ரிப்போர்ட், விச் என்டிட்டி சோடு ஹையர் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் இன் டாலரில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ITBSனால் என்ன நமக்கு தெரியும். இன்டர்நேஷ்னல் ITBSனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இன் பேங்கிங் சர்வீஸ். என்ன பேங்கிங் சர்வீஸில் அவன் என்ன சொன்னால், அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து விச் என்டிட்டி, ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா ஒன்று நம்ம நாடு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது அந்த நாடு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஹையர் எங்கே இருக்குதுன்னு கேட்காங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய பேங்க்கு ஃபாரினில் ஓப்பன் பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஃபாரினில் உள்ள பேங்க் இந்தியாவில் ஓப்பன் பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இதில் ஹையஸ்ட் எதுங்கன்னா ஃபாரின் பேங்க் தான் அதிகமாக இருக்குது இந்தியாவில் ஓப்பன் பண்ணி. எவ்வளோ இருக்காங்கன்னா, இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணும்போது 17.5% க்ரோத்தில் இருக்காங்க. அப்போ இந்தியன் பேங்குடைய இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் உள்ள பேங்க் ஃபாரினில் ஆப்ரேட் பண்ணுவாங்கள்ல, அதனுடைய அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4.2% தான். இதில் இந்த பிரான்ச்சு அவங்களுடைய ஃபாரினுடைய பேங்குடைய பிரான்ச்சு இந்தியாவில் அதிகமாக இருக்கும், இந்தியாவில் உள்ள பிரான்ச்சு ஃபாரினில் இருக்கும். அதனுடைய ஓவர்சீஸ் பிரான்ச் அப்படிம்பாங்க. அப்போ இந்தியாவில் உள்ளவங்க ஃபாரினில் பிரான்ச்சுடைய க்ரோத் எவ்வளோ இருக்குன்னா 1.9% தான் இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் பேங்கிங் சர்வீஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியாவில் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டு உள்ளவங்க அதிகமாக பண்ணுறாங்க, 17.5%. நெக்ஸ்ட்டு, நவம்பர் 1, 2025, விச் அடிஷ்னல் கேட்டகரி பேங்க் ஹாஸ் பின் இன்க்ளூடட் அண்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீமில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்க IOS. அப்போ ரீசெண்ட் IOS ஆம்பட்ஸ்மெண்ட்னா மக்கள் குறை தீர்ப்பவர். இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வரும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்கும் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கும் சேர்த்துருக்காங்க. அப்போ யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத மொதல் பாயிண்டில் கொடுக்காங்க. ஏன்னா அப்போ வந்து இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீமில் இப்போ நவ் கவர் யாரெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னா, கமர்ஷியல் பேங்க் ஃபுல்லாக கவர் ஆயிரும், ரூரல் பேங்க் ஃபுல்லாக கவர் ஆயிரும், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கவர் ஆயிரும், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கவர் ஆயிரும். இது போக யாரெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷெட்யூல் அண்ட் நான் ஷெட்யூல் பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து உள்ளே கவர் ஆகுது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி வந்து கவர் ஆகுது. ஏன்னா இது போக நமக்கு யார் வர்றாங்க கேட்டிங்கன்னா, நார்மலாக சிஸ்டம் பார்ட்டிசிபேண்ட் உள்ளே வர்றாங்க, கிரெடிட் இன்ஃபர்மேஷன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீமில் கவர் ஆகி உள்ளே வர்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதே கொஸ்டின் தான். அண்டர் த எக்ஸ்பேண்டட் ஸ்கோப் ஆஃப் RBI இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீமில் எந்த என்டிட்டி வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், கமர்ஷியல் பேங்க் பார்த்தோம், RRB பார்த்தோம், சிஸ்டம் பார்ட்டிசிபேஷன் பார்த்தோம், ஆனால் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு ஒன்று பார்க்கல. நெக்ஸ்ட்டு, அடுத்தது, RBI அலோடு சர்ப்ளஸ் பேலன்ஸ் ஹெல்டு ஸ்பெஷல் ருபி ஓஸ்ட்ரா அக்கௌண்ட் நோஸ்ட்ரா அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அப்போ ஓஸ்ட்ரா அக்கௌண்ட்னா என்ன நமக்கு தெரியணும். நோஸ்ட்ரா அக்கௌண்ட்னா இது அப்போ முந்தி ஃபேமஸாக இருந்துச்சு நோஸ்ட்ரா அக்கௌண்ட்டு. இப்போ இந்தியன் பேங்க், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் இருக்குன்னு வச்சுருங்களேன், அவன் போய் ரஷ்யாவில் போய் ஒரு பேங்க் ஆரம்பிக்கான்னு வச்சுருங்களேன், அதுக்கு பேர் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். இப்போ ரஷ்யாவில் உள்ள பேங்கு ஒருத்தன் வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கான்னு வச்சுருங்களேன், அதுக்கு பேர் ஓஸ்ட்ரா அக்கௌண்ட். இதுதான். இது எதுக்காண்டி கொண்டு தான் கேட்டிங்கன்னா, இப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம ஒரு ட்ரேடு பண்ணோம்னா எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன் டாலர் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கன் டாலர் யூஸ் பண்ணாமல் அவங்களே அந்தந்த பிரான்ச், வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊரில் ஆரம்பிக்காம பிரான்ச், அது நம்ம பிரான்ச் அங்கே ஆரம்பிக்கும், நம்ம ரெண்டு டேரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதான் நோஸ்ட்ரா அக்கௌண்ட் வாஸ்ட்ரா அக்கௌண்ட் சொல்லி ஒரு முக்கியமான இது. இங்கே என்ன கேட்கணும்னா, RBI அலோடு சர்ப்ளஸ் பேலன்சஸ் ஸ்பெஷல் ருபி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஃபாரின்காரன் என்ன பண்ணுறான், நம்ம ஊரில் பேங்க் ஆரம்பிக்கான்.
அப்போ வந்து இன்வெஸ்டர் இட்ஸ் அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிசைட் கவர்மெண்ட் ட்ரெஸரி பில். அதாவது அவன் வந்து அவன் ரூபாவை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான்னா ட்ரெஸரி பில்லில் போடலாம். ட்ரெஸரி பில்லுன்னா இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன் லெஸ் தென் 1 year, அது முக்கியம். ட்ரெஸரி பில் என்ன அர்த்தம்? லெஸ் தென் 1 year. அந்த டேஸும் பார்த்துக்கணும். 91, 184, 182, 364. ஏன்னா இது வந்து என்ன கேட்டீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும். இதுக்கு கீழேயும் இருக்குன்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் 91 நாளுக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் என்ன? கேஷ் மேனேஜ்மெண்ட் பில். ஏன்னா அதே இது மோர் தென் 1 year இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி பில். இப்போ என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா நார்மலாக அந்த ஓஸ்ட்ரா அக்கௌண்ட்டு ட்ரெஸரி பில்லும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிலையும் போடலாம். அது போக எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அடிஷ்னலாக கன்வெர்ட்டபிள் டெபெஞ்சர்ஸில் போடலாம், பாண்டு கமர்ஷியல் பேப்பரில் இந்தியன் கம்பெனி இஷ்யூ பண்ணுற இடத்துல போடலாம்னு சொல்லி கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, RBI trapped framework for செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் SRO அப்படிம்பாங்க. இந்த ஃபின்டெக் செக்டார் வாட் இஸ் த மினிமம் நெட்வொர்த் ரெக்யூர்மெண்ட் ஃபார் SRO அப்ளிகேஷன்? மினிமம் நெட்வொர்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்கான். SRO தனியாகவே இண்டிபெண்ட்டாகவே அவன் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனுக்கு மினிமம் நெட்வொர்த் என்னன்னு கேட்கான். RBI இஷ்யூட் டிராப்ட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் SRO ஃபார் த ஃபின்டெக் செக்டார். ஓகே, மினிமம் நெட்வொர்த் என்னென்னா 2 கோடி ரூபா டு பி அச்சீவ்டு வித்தின் 1 year ரெகக்னேஷன் கிடைச்ச உடனே அவங்க நெட்வொர்த் என்ன தான் இன்னும் 2 கோடியாக மாற்றிக்கிடணும். ஓகே, அது போக என்னென்னா இந்த போர்டு அது கூட தேவையில்லை. அடுத்த கடைசி, SRO கேனாட் ஓப்பன் ஆஃபீஸஸ் அவுட் சைடு இந்தியா. SRO வந்து ஃபாரினில் ஆரம்பிக்க முடியாது. ஆனால் ஃபாரின் கம்பெனி என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஃபின்டெக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, which are the following digital solution was not part of the RBI digital initiative announced? அப்போ இதெல்லாம் பார்ட்டுன்னு படிச்சுக்கிடுங்க. RBI introduced ஏன்னா UPI ஹெல்ப்பு, IoT பேமெண்ட் வித் UPI. IoTனா இன்டர்நெட் ஆஃப் திங்கிங்ஸ், பேங்கிங் கனெக்ட், UPI ரிசர்வ் பே, கிரிப்டோ கரன்சி கிடையாது, அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிம்பாங்க. இது வந்து ரேசர் பே அப்படிம்பாங்க. நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டு அனுப்புகிறோம், ஆன்லைன் மூலமாக அனுப்பும்போது ஒரு ஃபினான்ஷியல் யூனிட் போயிட்டு திரும்ப அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். அதான் ரேசர் பே. இது மாதிரி நிறைய இருக்குது. அதான் அக்ரிகேட்டர் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய இதை பூஸ்டிங் டேட்டா ட்ரிவன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் அக்ரிகேட்டரை வந்து 17 இருக்குது இந்தியாவில். 650 FIU ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூசர், அடுத்து 150 FIP ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் இருக்காங்க. RBI நியூ ஸ்டாண்டர்டைஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் கைட்லைன்ஸ் வித்தின் ஹவு மெனி டேஸ் மஸ்ட் பேங்க் செட்டில் கிளைம் டிசீஸ்டு டெபாசிட்டர். டிசீஸ்னு என்னென்னா இறந்துட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க. இப்போ டெத்து ஒரு ஆள் இறந்துட்டாங்க, அவங்க அப்ளிகேஷன் எல்லாம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்தனா வித்தின் 15 days அவங்க அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகணும். அதான் முக்கியம். வித்தின் 15 days. சப்போஸ் டிலே ஆச்சா பெனால்ட்டி போடுவாங்க. பேங்க் ரேட்டு வட்டியும் உண்டு, 4% பணம் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தாகணும். ஏன்னா இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு கேட்டிங்கன்னா ஆல் கமர்ஷியல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க். இது சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜராக இருக்கிறது வந்து 5 லட்சம் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, 15 lakh வந்து அதர் பேங்க்ஸ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். இப்போ இதை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு டிசீஸ்டு பர்சன் வந்து எத்தனை நாளைக்கு அவன் இறந்துட்டாரு, அவர் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாருன்னா 15 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டின். அண்டர் RBI டிராப்ட் ECP ரூல்ஸும்பாங்க. ஏன்னா ECP ரூல்ஸ்னால் என்னங்கன்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் ஃபாரோயிங். ஏன்னா அதாவது வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குறது, ஏன்னா வெளியே இருந்து கடன் வாங்குறது. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், வெளியே இருந்து கடன் வாங்குறது. அதாவது லோன் ஃப்ரம் நான் ரெசிடென்ட் லெண்டர்ஸ். இது யார் வாங்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. யார் வாங்கலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம், அதை பற்றி பார்த்துக்கிடுவோம். ECP லிமிட். ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, அதாவது ECP லிமிட் வில் நவ் பி லிங்க் டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து நெட்வொர்த் ஆஃப் த ஃபாரோவர். வாங்கலாம். இது யார் வாங்க முடியாதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து வாங்க முடியாது. அதான் முக்கியம். ஒரு கம்பெனி வாங்கலாம். ஏன்னா ஹையர் ஆஃப் வந்து ஒரு கம்பெனி வாங்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் வந்து வாங்க முடியாது. இந்த வாங்குறோம் பார்த்தீங்கன்னா இது எந்த ஆக்டு கீழே வருதுன்னு கேட்பாங்க. FEMA, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஆக்ட் எந்த வருஷம் கேட்பாங்க? 99. ஏன்னா அடுத்தது
ராகவாச்சாரி கோவிந்தராஜன், இது கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதெல்லாம் ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் சொல்லி ஒரு ரிப்பூட்டபிள் ஒரு பர்சன், பயங்கரமான ரெவல்யூஷன் கொண்டு வந்திருப்பார். அவருடைய அப்பா வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சீஃப் ஆர்என்கா இந்தியாவுடைய இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸு கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அது மாதிரி தான், இது அவ்வளோவா தேவையில்லை. அடுத்தது இது கேட்கலாம். அக்கார்டிங் டு த ஆர்பிஐ புல்லட்டின் பேப்பர், இது கேட்பான். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஃபோன்பே டேட்டா விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் பெர் கேபிட்டா யூபிஐ யூசேஜ். அதாவது இப்போ வந்து இந்த ஃபோன்பே டேட்டா வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த யூபிஐ வந்து யார் அதிக அளவு பெர் கேபிட்டாவில் அதிகமாக யூஸ் பண்ண மாநிலம் எது அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கானா இது கேட்கலாம். ஹையஸ்ட் யூபிஐ யூசேஜ் பெர் கேபிட்டா. ஏன்னா அடுத்தது அதனுடைய ஃபோன்பே டேட்டா படி இந்த யூபிஐ வால்யூம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 58%, வேல்யூ பார்த்தீங்கன்னா 53%. அதுக்கு அடுத்தாப்புல இப்போ தெலுங்கானா வந்து அதிகமாக யூஸ் பண்ண முதல் மாநிலம், 2வது மாநிலம் கர்நாடகா, 3வது மாநிலம் ஆந்திரா, 4வது டெல்லி. அடுத்தது இது அவ்வளோதான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஐ பே பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கேஷ் வித்ட்ராவல் ஏடிஎம்மில் போய் எடுக்கிறது வந்து குறையுது. ஆனால் அந்த கேஸ் வித்ட்ரா பண்ணுறது எங்கே அதிகமாக இருக்குன்னா வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், 2வது கேரளா. நெக்ஸ்ட்டு, த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் கேஸ் அப்ரூவ்டு அப்பாயின்மெண்ட் of a carrier central banker currently serving executive director of the RBI to the post of deputy governor போட்டிருக்காங்க. இப்போ டெப்டி கவர்னராக ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ சந்திர முர்மு. ஏன்னா இதான் முக்கியம். இவர் யாருக்கு பதிலாக வர்றாருன்னா ராஜேஸ்வரா பதில. மொத்தம் 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்னர், 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க. இவர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இவர் வந்து டெப்டி கவர்னராக போடுறாங்க. இதுக்கு முன்னுக்கூட்டி இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் ஆர்பிஐ. 4 டெப்டி கவர்னரு யாரெல்லாம் சொல்லி கூட கேட்கலாம். இப்போ பார்த்த இவர், அப்புறம் ரவிசங்கர் 2வது ஆள், சுவாமிநாதன் 3வது ஆள், பூனம் குப்தா 4வது ஆள். ஆர்பிஐங்கிறது எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 1, 1935. அது எப்போ தேசியமயமாகுதுன்னா 1 ஜனவரி 1949. எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. கவர்னர் யாருன்னா சஞ்சீவ் மல்கோத்ரா. அடுத்தது, ஆர்பிஐ ரீசன்ட்லி லான்ச்டு ரீட்டைல் சாண்ட் பாக்ஸ் ஃபார் இட்ஸ் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி பார்த்து 2022 கொண்டு வராங்க. த மெயின் பர்பஸ் இன்ட்ரோடியூசிங். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்பிஐ போன ரீசனில் லான்ச் பண்ணியிருக்காங்க ரீட்டைல் சாண்ட் பாக்ஸ். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பை ஃபின்டெக் கம்பெனிஸ். இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், இதில் என்னென்ன இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஆர்பிஐ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது எதுக்காண்டினா டு அலோவ் ஃபின்டெக் ஃபார்ம் டு பில்டு டெஸ்ட் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். அதை வந்து நீங்கள் டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் பண்ணுறக்காண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஆர்பிஐ ஹாஸ் லான்ச்டு ரீட்டைல் சாண்ட்பாக்ஸ் எதுக்கு ஃபார் இட்ஸ் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி எனேபிளிங் ஃபின்டெக் கம்பெனி டு டெவலப் டெஸ்ட் டிஜிட்டல் கரன்சி. ஏன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறக்காண்டி இதை கொண்டு வர்றாங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022 கொண்டு வர்றாங்க. இது எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 7 மில்லியன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டை. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட்டு, September 2022, RBI issued directive under the Payment and Settlement System Act, the Bengaluru-based fintech startup ordering it to immediately stop. ஏன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறான்னா, இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணுறான் ஒரு கம்பெனியை. பேமெண்ட் ரிலேட்டட் டு ஆப்ரேஷன் டு டூ லேக் ஆஃப் ப்ராப்பர் அத்தாரிசேஷன் வாங்காதனால நிப்பாட்டுறாங்க. அது எந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் கேட்காங்க, ஒரு பெங்களூர் பேஸ்டு. அது என்ன, சிம்பிள்னு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம், SIMPL. இவங்க ஏன் நிப்பாட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த கம்பெனி சிம்பிள்ங்கிறது என்ன, பெங்களூர் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப்பு. இந்த இருக்குது PNPLம்பாங்க, பை நவ் பே லேட்டர்.
இவங்க என்ன செய்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து சொமேட்டோவில் சாப்பாடுக்கு ஆர்டர் போட்டால் நம்ம அக்கௌண்ட்டில் ரூபா கிடையாது. இப்போ இந்த சாப்பாடு நீங்கள் வாங்கிடுங்க, பின்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க பேமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு சர்டன் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது போடுவாங்க. இதை மாதிரி நிறைய கம்பெனி இந்த சொமேட்டோ மாதிரி நிறைய இடத்துல லிங்க் பண்ணி இவங்க இதை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ராப்பர் அத்தரைசேஷன் இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண வச்சுட்டாங்க. அதுதான் அந்த கொஸ்டின். ஓகே, எந்த ஆக்டில் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த கம்பெனி சிம்பிளுங்கிற அபிசியலி ரிஜிஸ்டர் நிறைய பேர்கிட்ட இந்த யார் கூடலாம் பார்த்தீங்கன்னா சொமேட்டோ, பிக் பாஸ்ட், ரேபிட்டோ, இவங்க எல்லா இடத்துலையுமே ரேபிட்டோவில் போனாலும் அதே மாதிரி தான். மொத்தம் 26,000 மெர்ச்சன்ட் கூட லிங்க் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ஆனால் ப்ராப்பர் அத்தாரைசேஷன் இல்லாதனால ஆர்பிஐ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ அக்டோபர் 2025 ஆர்பிஐ ரிவைஸ்ட் எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன். வாட் ஆர் த நியூஸ் நியூ எஸ்டிமேட் இன்ஃப்ளேஷன் ஜிடிபி க்ரோத். இப்போ வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி நடந்துச்சு அக்டோபரில். நம்ம அடுத்தாப்புல எப்போ நடக்கும் கேட்டிங்கன்னா நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் நடக்கும். அதில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணல, பாலிசி ரேட்டை எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பாலிசி ரேட் மீன்ஸ் என்னென்னா ரிப்போ ரேட் வந்து அன்சேஞ்சபிள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா 2.6, ஜிடிபி எவ்வளோ கேட்டினா 6.8. இந்த ரெண்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, அதை தான் கொடுக்குறாங்க. ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா announced 4th bi-monthly policy keeping repo rate unchanged. ரிப்போ ரேட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, ரிப்போ ரேட்டு அன்சேஞ்சு. ரிப்போ ரேட்டு தான் என்ன கேட்டிங்கன்னா பாலிசி ரேட் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ வந்து சேஞ்ச் பண்ணல. ஆமாம், மற்றபடி எல்லா ரேட்டும் அதே தான். எம்எஸ்எஃப் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 5.75, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து 5.25. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எஸ்டிஎஃப் ஏன்னா ரிப்போ, எம்எஸ்எஃப். ஆக்சுவலாக இது 5.5னா இதில் 2.5 கழிச்சுக்கிடணும், 5.25. இது 5.75. இதுதான் என்ன சொல்லணும் மானிட்டரி பாலிசி காரிடர்பாங்க. அப்புறம் ஆர்பிஐ ரிவைஸ்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன். ஏற்கனவே 3.1 சொன்னாங்க, இப்போ 2.6 சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்கிரேடட் ரியல் ஜிடிபி க்ரோத் 6.8. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 6.5 இருந்தது, இப்போ 6.8. அப்புறம் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 5.25, அதே தான். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 5.75. பேங்க் ரேட்டு 5.75. எம்எஸ்எஃப்பும் பேங்க் ரேட்டும் சேமாக இருக்கும். ரிவர்ஸ் ரிப்போ 3.35. கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4லேருந்து 3 மாற்றிருப்பாங்க. ஏன்னா அதில் 0.25 குறைச்சி 3.25 வரைக்கும் வந்திருக்கு. எஸ்எல்ஆருங்கிறது 18%. நெக்ஸ்ட், விச் பேங்க் ரீசன்ட்லி ரிசீவ்ட் லெட்டர் ஆஃப் காஷன் லெட்டர்மாங்களா, எச்சரிக்கை கடிதம் ஃப்ரம் ஆர்பிஐ நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் கேவிசி நாம் நோ யுவர் கஸ்டமர். அந்த நாம்ஸை வந்து ஒரு பேங்க் ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, லெட்டர் ஆஃப் காசுன்னு ஒரு லெட்டர் அனுப்பி விட்ருக்காங்க. என்ன பேங்க்னு கேட்க, ஆக்சிஸ் பேங்க். அவங்க அதுக்கு பதிலுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ ஹாஸ் பின் அப்பாயிண்டட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரீசனாக 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்க, இப்போ இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா சஞ்சய் குமார் கன்ஸ்டா. ஏன்னா சஞ்சய் குமார் கன்ஸ்டா இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்கிறது எந்த டிபார்ட்மெண்ட்டு நம்ம கேட்பாங்க, இதான் கேட்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நிறைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருப்பாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருப்பாங்க. இல்லை இதுதான் முக்கியம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி ரிசர்ச் ஹி ஹோல்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. அதாவது இதுதான் முக்கியம், எக்கனாமிக் அண்ட் பாலிசி அண்ட் ரிசர்ச். இதுக்கு வந்து அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னுக்கூட்டி அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் த ஐஎம்எஃப்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்திருக்காரு. அடுத்தது அப்புறம் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட் கர்நாடகா பேங்குடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ யாருன்னா ராகவேந்திரா சீனிவாஸ் பாட். அடுத்தது யூனியன் பேங்குடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ அசீஸ் பாண்டே. சென்ட்ரல் பேங்குடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ கல்யாண் குமார். ரிசர்வ் பேங்குடைய டெப்டி, இது ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்ரீஷ் சந்திர முர்மு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா ராஜேஷ் ராவை ரீப்ளேஸ் பண்ணுற 3 வருஷம் அவருக்கு பீரியடு. இது போக ஒரு 3 பேர் இருக்காங்க, மொத்தம் 4 டெப்டி கவர்னர். அடுத்தது நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த ஆர்பிஐ. அதே மாதிரி இப்போ 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இப்போ இருந்தது சோனாலி சென் குப்தா. இவர் என்ன டிபார்ட்மெண்ட்டு, எதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு பார்க்கணும். கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் முக்கியம்.
அடுத்தது இதுக்கு முன்னக்கூட்டி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்பிஐல அந்த ரீஜனல் டைரக்டராக கர்நாடகாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தேவையில்லண்ணா. அப்புறம் இதே தான் திரும்ப பார்க்குறோம். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஏற்கனவே ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம், சஞ்சய் குமார். இப்போ 2 பேர் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் பழசு தான். கர்நாடகா பேங்குடைய சிஇஓ வந்து ராகவேந்திரா சீனிவாஸ், யூனியன் பேங்குடைய சிஇஓ வந்து ஆசிஸ் பாண்டே, அடுத்து சென்ட்ரல் பேங்குடைய சிஇஓ வந்து கல்யாண் குமார், அடுத்து டெப்டி கவர்னர் ஸ்ரீ சந்திர முர்மு. நெக்ஸ்ட்டு RBI has recently placed which fund under the specified exemption category to encourage investment by regulated entities. இந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்னால் கமர்ஷியல் பேங்கு, ஆர்ஆர்பி, அந்த அர்பன் பேங்க், இந்த எல்லா பேங்குமே வந்துடும். இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டை ஒதுக்குறாங்க, ஸ்பெசிஃபிக் எக்ஸம்ஷன் கேட்டகரின்னு சொல்லிட்டு. அந்த ஃபண்ட் என்னென்னா சுவாமி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு 1 அப்படிங்காங்க. அப்போ சுவாமினா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங். RBI has placed Swami investment fund under specified exemption category. ஏன்னா யாருக்கு கொடுக்காங்கன்னா ரெகுலேட்டட் என்டிட்டி கொடுக்குறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் பீயிங் சப்ஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொவிசிங் லிமிட் அண்டர் த RBI டைரக்ஷன். அவ்வளோதான். இல்லை சுவாமி ஃபண்டு 1ங்கிறது 2019 கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட்டு ஒதுக்கி ரைஸ் பண்ணியிருக்காங்க 15,530 கோடி. அப்ரூவ்டு வந்து 12,000 crore அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 130 ப்ராஜெக்ட். சுவாமி ஃபண்டு 2 கொண்டு வர்றாங்க, ரீசன்ட்லி லான்ச்டு 15,000 crore இதுக்கு ஒதுக்குறாங்க. அடுத்தது RBI ஸ்டாண்டர்டைஸ்ட் கைட்லைன்ஸ் ஆன் செட்டில்மெண்ட் கிளைம்ஸ் டிசீஸ் கஸ்டமர். டிசீஸ்னால் இறந்து போயிட்டாங்க ஏன்னா கஸ்டமர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆள் இறந்துட்டான்னா நாமினி யாருக்கு போவோம், நாமினி யார் போட்டிருக்காங்க அவங்களுக்கு போயிடும். நாமினி போடாமல் போட்டு அவங்க லீகல் ஹேர் அவங்களுடைய வாரிசு யாரோ அவங்களுக்கு போகுது. அதை தான் கேட்டிருக்காங்க. இந்த நாமினேஷன் ஃபெசிலிட்டி அதை கேட்குறான். நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஃபார் டெபாசிட் அக்கௌண்ட், சேஃப் டெபாசிட் லாக்கர் அண்டர் ஆர்டிகல் சேஃப் கஸ்டடி அண்டர் செக்ஷன், அதான் முக்கியம், 45ZA to 45ZF பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி. அதான் பாயிண்டில் கொடுக்காங்க. நாமினேஷன் ஃபெசிலிட்டி எந்த ஆக்ட் மூலமாக இருக்குதுன்னு கேட்காங்க. 45ZA to 45Z ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அலாங் வித் செக்ஷன் 56 வரும். இப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும் கேட்டிங்கன்னா ப்ரொசீஜர் 31 மார்ச் 2026 வரைக்கும். இந்த ப்ரொசீஜர் எல்லா கமர்ஷியல் பேங்கு கோஆப்ரேட்டிவ் பேங்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். என்ன அதே நேரத்தில் சில ஸ்கீமுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதை SCSS சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அப்போ பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், அதுக்கு ஏதாட்டும் ஒரு இது செக்ஷன் வச்சுருப்பாங்க, அதுபடி அப்ளை ஆகும். இந்த ஸ்கீம் அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்காங்க. டு நாட் அப்ளை. நெக்ஸ்ட்டு டெபாசிட்டர் ஹஸ் நாமினேட்டட் சம்ஒன் ஆர் த அக்கௌண்ட் எய்தர் சர்வைவர் டேர்ம்ஸ் பேங்க் அண்ட் ரிலீஸ் ஃபண்ட் இந்த நாமினிக்கு கொடுத்துருவாங்க ஆஃப்டர் டெபாசிட்டர் இறந்துட்டா. இதே குரூப் ஆஃப் டெபாசிட் பண்ணால் எல்லாரும் இறந்த பிறகு தான் கொடுப்பாங்க. நாமினேஷன் கொடுக்கலன்னா லீகல் கேர் யாரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது நார்மலான கொஸ்டின் தான். அடுத்தது RBI ஹேஸ் வித்ட்ராவன் 2016 சர்க்குலர் தட் கேப்டு டோட்டல் பேங்கிங் சிஸ்டம் லெண்டிங் டு சிங்கிள் லார்ஜ் கார்பரேட்டட் பாரோவர். அதாவது என்ன பண்ணால் 2016 ஒரு சர்க்குலர், ஒரு சிங்கிள் லார்ஜ் கார்பரேட்டர், ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு அதிகமாக கடன் கொடுக்குறாங்க சிங்கிளாக. அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா எய்மிங் டு ரிடியூஸ் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க், ஒரே ஆளுக்கு கொடுத்து ரிஸ்க் ஆகிடக்கூடாதுன்னு. அண்டர் RBI இப்போ இந்த ஸ்கீம் லார்ஜ் எக்ஸ்போசர் ஃப்ரேம்வொர்க். What is the maximum exposure a bank can have to a single borrower and group connected? சிங்கிள் பாரோவருக்கு அதிகபட்சம் அவருடைய நெட்வொர்த்தில் 20%, குரூப் பாரோவருக்கு அவர் நெட்வொர்த்தில் 25% கொடுக்கணும் அப்படிங்காங்க. அந்த பழைய ஸ்கீமை கேன்சல் பண்ணிட்டு அதையில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த RBI மானிட்ரி பாலிசி ரிப்போர்ட், இப்போ அக்டோபர் மாதம் நடந்தது 57th மானிட்ரி பாலிசி கமிட்டி. மானிட்ரி பாலிசி கமிட்டி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஒரு இடம் பார்த்துக்கிடுங்க.
அப்போது இங்கே வந்து என்ன செய்யணும்னா ரெப்போ ரேட்டை தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எம்எஸ் அப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க, மற்றதை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரெப்போ ரேட்டை தான் பாலிசி ரேட்டுமாங்க. அன்சேஞ்சு ரெப்போ ரேட் வந்து 5.5 தான். இதை மட்டும் கேட்டிருக்காங்க. ஜிடிபி க்ரோத் எவ்வளோன்னு கேட்காங்க. 6.8. அவங்க ஏற்கனவே 6.5 ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு என்னதான் 6.8 அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு மானிட்டரி அக்டோபர் நடக்குது. 57th MPC. இல்லை ரெப்போ ரேட்டு 5.5 தான். அடுத்தது ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து ஃபோர்காஸ்ட் வந்து 6.8. அடுத்தது அவ்வளோதான். RBI ஸ்பெஷல் கிளியரிங் இந்த செக் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா செக் ட்ரான்சாக்ஷன் ஸ்கேன் பண்ணி உடனே அனுப்பிவிட்டு ஒரே நாளில் செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ 3rd அக்டோபரில் கொண்டு வந்திருக்காங்க. 4th அக்டோபரில் இது இப்போ புதுசாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கண்டினியூஸ் கிளியரிங். அப்படின்னா என்ன, முந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்கு கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, மொத்தமாக வச்சு கிளியரிங் விடுவாங்க. இப்போ வர 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 கிளியரிங் விட்டுட்டே இருக்கணும். அதான் கண்டினியூஸ் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட், அதான் மீனிங். அப்போ வந்து இது 4th அக்டோபர்லேருந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ பேங்கிங் டைமில் டெபாசிட் பண்ணுறது 10 AM to 4 AM. அதில் ப்ரெசன்டேஷன் செஷனுங்கிறது 11 to 3. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் ரிட்டர்னுங்கிறது 5 to 8. அப்புறம் அந்த கிளியரிங் டைப்புக்கு அந்த கோடு வந்து 99. செஷன் அதாவது 21 வந்து என்ன கேட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷனுக்கு, 22 வந்து ரிட்டனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு RBI launched Harbinger 2025 Innovation for Transformation in 4th Global Hackathon. Promote secure, inclusive, identity-driven banking innovation using emerging technology. What is the theme? Harbinger உடைய theme என்னன்னு கேட்கான். இப்போ Harbinger உடைய theme என்னன்னா secure banking powered by identity, integrity, inclusivity. அப்போ RBI என்ன பண்ணுறோன்னா 2025 ஒரு இதை லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கெக்கத்தான்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேங்கிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நிறைய கொண்டு வராங்க. அந்த டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதில் உள்ள ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு, ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. அதாவது 3 கீ ப்ராப்ளம். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா டோக்கனைஸ் KYC. 2 என்ன கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் CB சென்ட்ரல் பேங்கிங் டிஜிட்டல் கரன்சி. 3 என்னென்னா என்கேன்சிங் ட்ரஸ்ட். இதுக்கு வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கெக்கத்தான் ஒன்று இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹார்பிங்கர் 2025. RBI has set up 6-member payment regulatory board to regulate payment system replacing which earlier body. எதை ரீப்ளேஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க கேட்காங்க. போர்ட் ஃபார் ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்வைஷன் பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இதை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து RBI எஸ்டாப்ளிஷ் நியூ 6-member பேமெண்ட் ரெகுலேட்டரி டு ரெகுலேட் சூப்பர்வைஸ் த இந்தியா பேமெண்ட். அது ஒரு கொஸ்டின் தான். எதை ரீப்ளேஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த டெப்டி கவர்னர் ஆஃப் RBI எஃபெக்டிவ் 9th அக்டோபர் 2025. இது ஏற்கனவே வந்த இதுதான். ஸ்ரீ சந்திர முர்மு இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவருக்கு பீரியட் என்ன கேட்டிங்கன்னா 3 வருஷம். ஏன்னா அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற கமிட்டியோட ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் வித் ஹோம் மினிஸ்டர் மெம்பராக இருப்பாங்க. இவர் வந்து RBIயில் இருக்கார். இவர் டெப்டி கவர்னர் அப்பாயின்மெண்ட். ஏற்கனவே டெப்டி கவர்னர் வந்து மொத்தம் 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க. அதில் வந்து 2 பேர் ஃப்ரம் வித்தின் RBI, 1 ஃப்ரம் கமர்ஷியல் பேங்கிங், 1 வந்து எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் மானிட்டரி பாலிசி. கரண்ட் டெப்டி கவர்னர் வந்து ராபி சங்கர், சுவாமிநாதன், பூனம் குப்தா. இப்போ இருக்கிறது வந்து ஸ்ரீ சந்திர முர்மு. How many of the 7 regulatory changes announced by the RBI will take effect immediately from October 1, 2025? அப்போ வந்து ஒரு 7 ரெகுலேட்டரி சேஞ்சஸில் எதை வந்து இம்மிடியேட் எஃபெக்டாக கொண்டு வராங்கன்னா ஒரு 3 இதை உள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ அதான் இதில் கொடுக்குறாங்க. அப்போ 7 ரெகுலேட்டரி சேஞ்சஸ் இம்ப்ரூவ் பாலிசி ரேட் டிரான்ஸ்மிஷன், ஈஸ் கோல்டு லா, ரிலாக்ஸ் லார்ஜ் எக்ஸ்போசர் ரூல்ஸ். இதை வந்து எக்ஸ்போசர் வந்து நமக்கு இப்போ இந்த 7 இதில் 3 இதை இப்போ உடனே எஃபெக்ட் பண்ணுறாங்க. பேசல் 3 அந்த நாம்ஸ் படி. ஏன்னா Tier 1 கேபிட்டல்னா பிரைமரி கேபிட்டல். பிரைமரி கேபிட்டல்னா ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன கேபிட்டல் இருக்கோ அதான் பிரைமரி கேபிட்டல். ஓகே.
Recently, RBI released draft amendment to the Credit Information Reporting Direction. Effective 1/2026, which day of the next month must credit institution submit full monthly file containing all active and closed account. என்னென்ன ஆக்டிவ் அக்கௌண்ட் இருக்குது, என்னென்ன க்ளோஸ்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் அதில் உள்ள கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டிங் டைரக்ஷன் வந்து 3ஆம் தேதி, இந்த மாதம் உள்ளதை அடுத்த மாதம் 3ஆம் தேதி வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இந்த எஃபெக்ட் எப்போ வருதுன்னா April 1, 2026 வருது. ஏன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்மெண்ட் டைரக்ஷன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்தன் த கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஆக்சுவலி இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் வந்து 7வது நாள், 14 நாள், 21 நாள், 28 நாள் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் எடுத்து நெக்ஸ்ட்டு 3ஆம் தேதி, அடுத்த மாதம் 3ஆம் தேதி அதை வந்து அந்த இதை சப்மிட் பண்ணணும். RBI Basel III கேபிட்டல் ரெகுலேஷன் PDI பெர்பச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். சிலவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து கடன் அடைக்க மாட்டாங்க. அதுதான் பெர்பச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் அடிஷ்னல் Tier 1 கேபிட்டல். எலிஜிபிள் லிமிட் ஃபார் ஃபாரின் கரன்சி ரூபி டினாமினேட்டட் பாண்டு டைரக்ஷன் 2025 October 1 வந்து எஃபெக்டிவ் ஆகுது. இந்த பெர்பச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ்யூடு ஓவர்சீஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்க்ளூஷன் அடிஷ்னல் Tier 1 கேபிட்டல். அதில் வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்கான். அதுக்கு வந்து 1.5%. அது வட்டியே கட்டிகிட்டு இருப்பாங்க, கடன் அடைக்க மாட்டாங்க. இதே இது கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டட் அந்த ரிஸ்க் வெயிட்டட் அசட்டுங்கிறது 0%. கார்பரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் வெயிட்டட் அசட்டுங்கிறது நியர்லி 100%. 100% சொல்லக்கூடாது, நியர்லி 100%. ஓகே, அடுத்தது RBI guidelines, which of the following statement is correct regarding floating to fixed loan? ஃப்ளோட்டிங் ரேட் அப்படிம்பாங்க. ஃப்ளோட்டிங் ரேட்னா என்ன கேட்டிங்கன்னா, அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே மாறும், கொஞ்சம் அந்த மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிடுவாங்க. ஃபிக்ஸட் ரேட்னா இப்போ லோன் எடுக்கிறீங்க 8% ஃபிக்ஸடுன்னு கேட்டிங்கன்னா, அது ரெப்போ ரேட்டு சேஞ்ச் ஆகலனாலும் உங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட் இருக்கும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கஸ்டமர்கிட்ட கேட்பாங்க, என்ன உங்களுக்கு போடணும்னு கேட்பாங்க. இப்போ வந்து என்னென்னா யார் கடன் கொடுக்காங்களோ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் அதில் வந்து RBI கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறான். ஏன்னா ஃப்ளோட்டிங் டு ஃபிக்ஸட் லோன் ஸ்விட்சிங் அண்ட் ஸ்ப்ரெட் டு ஓவர் பெஞ்ச்மார்க் ரூல்ஸ். பேங்க் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு என்ன பெஞ்ச்மார்க் ரூல்ஸ் கொடுக்கான்னு கேட்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த MSME லோனை கொடுக்காங்க. ஏன்னா சிறு குறு தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு லோன் கொடுக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லெண்டிங் EBLR, எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லெண்டிங் ரேட் may carry a spread-based credit profile revisable. இந்த MSMEக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை வச்சு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதான் கொஸ்டின். MSMEக்கு எவ்வளோ நாளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கேட்காங்க. அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இது யாருக்கு கொண்டு வராங்கன்னா பேங்க் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஏன்னா நோ லாங்கர் மேண்டட்டரி ரிக்வயர்ட் டு கிவ் ஃபார்வர்ட் த ஆப்ஷன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். அவங்க யார் கடன் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் வரீங்களா ஃபிக்ஸடில் வரீங்களான்னு கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, லெண்டருடைய டிஸ்கிரிப்ஷன் ஆகிட்டு கடன் கொடுக்குறவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவான். அப்போ அதை சேஞ்ச் பண்ணுறது தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா போர்டு அப்ரூவ் பண்ணி இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாரோவர் கேன் ஸ்விட்ச் டூரிங் த லோன் டென்யூரில் மாற்றுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த MSME செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா லோன் லிங்க்டு டு எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் அண்ட் பேங்க் மே பி சார்ஜ் ஸ்ப்ரெட் டு ஓவர் த எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லிங்க்டு லெண்டிங் ரேட் பேஸ்ட் ஆன் த ஃபாரோவர் கிரெடிட் ப்ரொஃபைலை வச்சு ஒன்லி 3 வருஷத்தில் ஒரு தடவை வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அப்புறம் CRR இப்போ ரீசெண்டாக குறைச்சதை சொல்லியிருக்காங்க, 4லேருந்து 3 ஆக்கியிருக்காங்க. அடுத்த RBI amended lending against gold silver collateral direction. Bank are prohibited from lending. இந்த கோல்டு சில்வர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எதை வந்து தடை பண்ணியிருக்காங்க லோன் கொடுக்குறதில்ல. ஃப்ரம் லெண்டிங் வந்து எந்த பர்பஸ்க்கு தடை பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கி ஒரு சில்வரை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, ஏன்னா அல்லது ஒரு கோல்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பர்ச்சேஸ் அந்த வார்த்தையை பார்த்துக்கணும். அதை வந்து பண்ண அதுக்கு கடன் கொடுக்குறத தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதே நேரத்தில் அந்த கோல்டோ சில்வரோ ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதை தடை பண்ணல. பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கலாம், உங்கள் பர்பஸ்க்கு வாங்குறத தடை பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். இது October 1, 2025 கொண்டு வராங்க. இல்லை ப்ரொஹிபிட்டட் என்ன ப்ரொஹிபிட்டட் பண்ணுறான்னு பார்க்கணும். ப்ரொஹிபிட்டட் லெண்டிங் த பர்ச்சேஸ் ஆஃப் கோல்ட் ஆர் சில்வர்.
நீ எனி ஃபார்ம். அதே நேரத்தில் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் கேட்டாங்கன்னா கொடுத்துடணும். அதை வச்சு நீங்கள் அந்த சில்வர் கோல்டை வச்சு ஒரு ஜுவல் மேக் பண்ணுறேன் அதுக்கு லோன் கேட்டால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரா மெட்டீரியலுக்காண்டி லோன் கொடுத்துருவாங்க. Tier 3, Tier 4 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆர் பெர்மிட்டட் டு கிராண்ட் சச் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அவங்களுக்கும் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், RBI ஸ்கீம் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ஆக்சிலரேட்டட் பே அவுட் inoperative account unclaimed deposit. What is the payout percentage for the account that have been inoperative for 10 years and above? ஒரு அக்கௌண்ட் வந்து இன்ஆப்ரேட்டிவாக இருக்குது அல்ல அன்கிளைம்டாக இருக்குன்னு வச்சுருங்களேன். அப்போ அது வந்து என்னென்னா டெஃப் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிம்பாங்க. அப்போ அக்கௌண்ட் போகும்போது பேங்க் ஒரு இது வந்து குறையும், பேங்க் உள்ள அசட் வந்து குறையும். அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு போகிறதுல என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அந்த டெபாசிட்டில் 7.5% அல்லது 25,000 விச் எவர் இஸ் லெஸ் அதை அந்த பேங்க் கொடுத்துருவாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷமும் அதுக்கு மேலமும் அன்கிளைம் டெபாசிட் இருந்தால் அந்த அமௌண்ட்டில் 7.5% அல்லது 25,000. இதே 4 வருஷத்தில் அப் டு 4 இயர்ஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன சொன்னால் 5% அல்லது 5,000 விச் எவர் இஸ் லெஸ். இதே 4 to 8 வருஷத்தில் அன்கிளைம்டாக இருந்ததுன்னா 6% இல்லைன்னா 10,000 விச் எவர் இஸ் லெஸ். 8 to 10 இருந்தால் 7% 15,000 விச் எவர் இஸ் லெஸ். 10 வருஷத்துக்கு மேலே இது கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா த ஸ்கீம் டூரேஷன் இஸ் 1 year ஃப்ரம் October 1, 2025 டு September 30, 2026. இட் கவர் ஆல் பேங்க் ரிஜிஸ்டர் அண்டர் டெஃப் அக்கௌண்ட், டெஃப் ஃபண்ட் இன்க்ளூடிங் இன்ஆப்ரேட் அக்கௌண்ட், அன்கிளைம் டெபாசிட் இந்த ஃபண்டுக்குள்ளே வர்றது. நெக்ஸ்ட், ஆஸ் பர் இப்போ ஒரு நியூஸில் கிரீஸுடைய யூரோ பேங்க் வித் 100 billion euro in asset cash received RBI approved to open representative office in Mumbai. இப்போ வந்து மும்பையில் வந்து இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிரீஸ் யூரோ பேங்க். ஏன்னா அவங்க வந்து விச் கண்ட்ரீஸ் இஸ், அதாவது இந்தியாவை தவிர்த்து அவங்க யூரோ பேங்க் வந்து எக்ஸ்பேண்டிங் டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் ப்ரெசன்ஸ் அக்ராஸ் ஐமக் எக்கனாமிக்ஸ். ஐமக்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்தியாவுடைய மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர். இது அப்படியே நின்று போய் கிடக்குது. ஏன்னா அதில் அந்த ஐமக்கு எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிக்கில் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதான் கொஸ்டின். இஸ்ரேல், சவுதி அண்டு UAE. கொஸ்டின் என்னோட சொல்கிறேன், கிரீஸ் யூரோ பேங்க் இருக்குது. அவங்க என்னன்னா நம்ம மும்பையில் வந்து அவங்களுடைய இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆர்பிஐ பெர்மிஷன் ரிசீவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்தியாவை தவிர்த்து வேறு எந்தெந்த பேங்க்லாம் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஐமக் இருக்குது. ஐமக்னா என்னென்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடரில் உள்ள கண்ட்ரியில் இஸ்ரேல், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட் அதான் இதில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், RBI ஸ்கீம் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ஆக்சிலரேட்டட் பே அவுட் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அன்கிளைம் டெபாசிட். அந்த டூரேஷன் இப்போ தான் பார்த்தோம், October 1 to September 30. ஆல் பேங்க் ரிஜிஸ்டர் அண்ட் டெஃப் ஃபண்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட், அடுத்தது ரிமிட்டன்ஸ். அண்டர் RBI லிபரலைஸ்ட் ரிமிட்டன்ஸ். ரிமிட்டன்ஸ்னால் என்னென்னா இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பலாம், அல்லது வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பணம் அனுப்புவாங்க, அதான் ரிமிட்டன்ஸ். அப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இந்தியாவிலேருந்து அனுப்புகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன், பிள்ளைகளுடைய ஹையர் எஜுகேஷன் ஃபாரினில் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அனுப்பக்கூடிய பணம் ரெமிட்டன்ஸ். நம்மளுடைய எம்ப்ளாய் வந்து வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க, அதுக்கு பேர் ரெமிட்டன்ஸ். வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் எ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் கேன் ரெமிட் பெர் ஃபினான்ஷியல் இயர் ஃபார் பெர்மிசபிள் கரண்ட் ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்? கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் வெளிநாட்டுக்கு ஒரு சிங்கிள் பர்சன் எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா $2,00,000 அனுப்பலாம். இதை தான் இதில் கொஸ்டினாக கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுங்க, லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். லிபரலைஸ்ட்னா அனுப்புறது. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் டு ரிமிட் அப் டு $2,00,000 பெர் ஃபினான்ஷியல் இயர் ஃபார் பெர்மிசபிள் கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். லைக் எதுக்காண்டி அனுப்புவாங்கன்னா எஜுகேஷன், ட்ராவல், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராடுக்காண்டி இவங்க அனுப்பலாம். இப்போ பார்த்தது வந்து நமக்கு வந்து அக்டோபர் மாதம் இஷ்யூ பார்த்துருக்கோம். இதுமாதிரி நம்ம என்ன பார்க்கணும்னா செப்டம்பரும் பார்ப்போம், ஆகஸ்ட்டும் பார்ப்போம். இதுக்கு இல்லை PDF கீழே அட்டாச் பண்ணி விட்டுருந்தேன். ஒரு ஆட்டை எடுத்து நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆட்டை பாருங்கள். இப்போ RBI சர்க்குலர் அதுதான் ஃபினான்ஷியல் டேமாக இருக்கும். ஒரு ஆட்டை லாஸ்ட்டாக அந்த வேல்யூ மட்டும் லைட்டாக பார்த்துருந்து நம்பர்ஸை மட்டும் லைட்டாக பார்த்து போனால் ஈஸியாக கிராக் பண்ணலாம். தேங்க்யூ.